தமிழ் திரையிசை வரலாற்றில் கவிப்பேரரசு கண்ணதாசனும் இசைஞானி இளையராஜாவும் இணைந்த தருணங்கள் காலத்தால் அழியாத காவியங்கள். மெட்டுக்கு வரி எழுதுவதிலும் மன்னனான கவிஞர் இளையராஜாவுக்காக எழுதிய முதல் பாடலிலே ஒரு ரகசிய வாழ்த்தை ஒளித்து வைத்திருந்தார். தமிழ் திரையுலகின் இரு துருவங்கள், ஒருவர் சொற்களால் வித்தை காட்டும் கவிப்பேரரசு கண்ணதாசன், மற்றொருவர் உலக மக்களை இசையால் மகுடி ஊதி மயக்கும் இசைஞானி இளையராஜா. இவர்களின் முதல் சந்திப்பும் அதில் கவிஞர் காட்டிய பேரன்பும் இன்றும் ஒரு காவியமாகவே பேசப்படுகிறது. அன்னைக்கிளி படத்தின் மூலம் இளையராஜா அறிமுகமாகி தமிழகத்தை தன் பக்கம் திரும்ப வைத்திருந்த காலம் அது. அப்போது பாலூட்டி வளர்த்த கிளி என்ற படத்திற்காக இளையராஜா இசையமைத்து கொண்டிருந்தார். அந்த படத்திற்கு பாடல் எழுத கவிஞர் கண்ணதாசனை அழைக்க தீர்மானித்தனர். கவிஞரின் மகனும் அந்த படத்தின் உதவி இயக்குனருமான அண்ணாதுரை கண்ணதாசன் தன் தந்தையிடம் சென்று, தயாரிப்பாளர் உங்களை பாடல் எழுத அழைக்கிறார் என்று கூறினார். கவிஞர் வழக்கமான பாணியில் இசையமைப்பாளர் யார் என கேட்க, இளையராஜா என பதிலளித்தார் அண்ணாதுரை. அவர் யார் என கவிஞர் கேட்க, அன்னைக்கிளி படத்துக்கு இசையமைத்த புது பையன் என்று விளக்கம் தந்து அழைத்து வந்தார். அடுத்த நாள் பாடல் பதிவுக்காக ஸ்டூடியோவிற்கு நுழைந்த கண்ணதாசனை பார்த்ததும் இளையராஜா மரியாதையுடன் எழுந்து நின்றான். இளையராஜாவை பார்த்த அடுத்த நொடியே கவிஞரின் முகம் மலர்ந்தது. அட, நீதானா? டேய், இது நம்ம ராஜாடா என்று உரிமையோடு குரல் கொடுத்தார் கவிஞர். காரணம், இளையராஜா தனது ஆரம்ப காலத்தில் கண்ணதாசனின் நெருங்கிய நண்பரான ஜி.கே. வெங்கடேஷிடம் உதவியாளராக பணியாற்றியவர். அந்த பழைய நினைவுகள் கவிஞரின் மனதில் சற்றென்று நிழலாடின. பாடல் வரிகளை எழுதத் தொடங்கினார் கவிஞர். இளையராஜா மெட்டை கொடுக்க வரிகள் மழையென பொழிந்தன. கண்ணோடு கண்ணு ரெண்டும் ஒன்னோடு ஒன்று, கல்லும் இல்லை முள்ளும் இல்லை பூவிலே, கண்ணா ஓடோடி வா. இந்த வரிகளை சொல்லி முடித்த கவிஞர் அருகில் நின்றிருந்த இளையராஜாவை பார்த்து, நீ இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்டா ராஜா என்று மனதார வாழ்த்தினார். அந்த வாழ்த்தை தன் கவிதையிலும் பதிய வைக்க விரும்பிய கவிஞர் பல்லவியின் இறுதியில், கண்ணா ஓடோடி வா ராஜாவா 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 என்று இளையராஜாவின் பெயரையும் சேர்த்தே எழுதினார். மெட்டில் அந்த ராஜாவா என்ற சொற்கள் கச்சிதமாக பொருந்தியது. தன் பெயரையே பாடலில் வாழ்த்தாக கேட்டு இளையராஜா மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே சென்றார். ஒரு ஜாம்பவான் வளர்ந்து வரும் மற்றொரு கலைஞனை தன் மகனைப் போல அரவணைத்து பாடலிலே வாழ்த்து சொன்ன அந்த தருணம் மிகவும் அபூர்வமானது. அதனால்தான் இளையராஜா இன்றும் என் வாழ்வில் நான் சந்தித்த கவிஞர்களில் கண்ணதாசனைப் போல ஒருவரை பார்த்ததே இல்லை என்று நன்றியுடன் நினைவு கூர்க்கிறார். கவிஞர் கண்ணதாசன் மற்றும் இளையராஜா ஆகிய இரு மாபெரும் ஆளுமைகளின் முதல் சந்திப்பு வெறும் பாடல் உருவாக்கத்திற்கான நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறை மற்றொரு தலைமுறையை மனதார வாழ்த்தி வழிநடத்திய உன்னதமான தருணம். கண்ணா ஓடோடிவா ராஜாவா என்று கவிஞர் அன்று பாடலில் சேர்த்த அந்த வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அது ஒரு தீர்க்க தரிசனமான வாழ்த்து. அந்த வாழ்த்தை பலிதமாக்கும் வகையில் இன்று வரை இசை உலகின் சிம்மாசனத்தில் ராஜாவாக இளையராஜா வீற்றிருக்கிறார். திறமையை கண்டால் பாராட்டுவதற்கும் வளரும் கலைஞர்களை தோளோடு அணைப்பதற்கும் கவிஞரிடம் இருந்த அந்த பெருந்தன்மைதான் இன்றும் அவர்களை தமிழ் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடிக்க செய்துள்ளது.